சார் நமஸ்காரம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹை ஸ்கூல் நம்ம கூட படிச்சது சார். ஹை ஸ்கூல்ல உங்க கூட நான் படிச்சிருக்கேன். நீ வாசு இல்ல? தியாகு. என்ன ஞாபக சக்தி, என்ன ஞாபக சக்தி. ஐயோ எங்க மறந்துடுவீங்களோடு நினைச்சேன். தேங்க்யூ தேங்க்யூ. நான் உட்காந்துட்டுமா ப்ளீஸ். எப்படிடா இருக்கு? நான் செஞ்ச புண்ணியம் என் கூட படிச்சவங்களா அவங்கள மாதிரி பெரிய அதிகாரிகளா இருக்காங்க. அவங்கள வச்சு ஷேப்பா இருக்கேன். எப்படியோ நல்லா இருந்தா சார் தான். சீனு தெரியுமா உங்களுக்கு? யாரது? தேங்காய் மண்டிக்கார் புள்ள. என் கூடவே ஸ்கூல்ல பின்னாலேயே சுத்திட்டு இருப்பானே. இந்த ரோக் சீனு. என் நோட் புக்ஸ் எல்லாம் போய் திருடி போட்டான திருட்டு பையன். அதெல்லாம் என்ன பண்றான் இப்ப? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சிருக்கான். கிழிஞ்சிருக்கும். இது பாருங்க, எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் என் பேர் மேல எடுப்பான். சரக்க வாங்கி வெளியே தள்ளிடுவான். கமிஷன் எனக்கு வந்துடும். தப்பாச்சே. எங்க வந்த
சீன விஷயமா தான். என்ன? ஒரு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்கான். அது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. அதுல நீங்க தான் கையெழுத்து போடணும். சீக்கிரமா தள்ளிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தள்ளுறது இல்லையா, அது ரொட்டீனால வரும். ரொட்டீனா வந்தா வேற எவனுக்கும் இல்ல போவோம். சீனுக்கு வராது. சீனுவுக்கு வரணும்னா நீங்க கையெழுத்து போடணும். அப்படி நீங்க கையெழுத்து போட்டுட்டா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன். ரெண்டாச்சேன்னு சந்தேகப்பட்டா அட்வான்ஸா 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். ஃபைல் கைக்கு வந்த உடனே மீதி 2.5 லட்சம் ரூபாயை செட்டில் பண்றேன். என்ன சொல்றீங்க தியாகு? Will you please get out? தியாகு, ஸ்கூல்லயே நீங்க இப்படிதான் விளையாடுவீங்க. I say get out. நிஜமாவா சொல்றீங்க? போடாதீங்க rascal. நாளைக்கு நாம பாட்டி வீட்டுக்கு போறோம். இன்னைக்கே போலாமா? அப்பாவுக்கு நாளைக்கு தானே லீவு. ரொம்ப பெரியப்பா அங்கத்தானே இருக்கிறாங்க. ஆமா. ஆனந்த், ஆனந்த், ஹலோ கல்பனா. இந்த முதல் பரிசு பெற்ற உங்க கதையை இந்த வார இதழில் படிச்சேன். பிரமாதம், ரியலி வண்டர்ஃபுல். அதனால நேர்ல பாராட்டிட்டு போறான்னு வந்தேன். தேங்க்யூ. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். தேங்க்யூ. ஹலோ. பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நம்மையெல்லாம் இதுவரை இசை வெள்ளத்தில் ஆழ்த்திய திருமதி ராஜலட்சுமி அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. கடந்த 30 ஆண்டு காலமாகவே இசைவானில் கொடிகட்டி பறந்து வரும் மேதை அவர். நமது சபாவின் சார்பில் பெரியவர், நமது மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் பெங்கால மாநில முன்னாள் கவர்னருமான திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு இசை மாமணி என்ற விருதினை வழங்குவார்கள். வாங்க. ரங்கராஜன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரமாதப்படுத்திட்டு போங்க. உங்க ஆர்குமெண்ட்டை கேட்கறதுக்கே நான் மதுரையிலே நீங்க வந்தேன். நீங்க அப்பீர் ஆறேன்னு தெரிஞ்சா தைரியமா ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம். ஆமா, இதெல்லாம் நீங்க எப்படி சாதிக்கிறீர்கள்? வெரி சிம்பிள். ஒரு கேஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னால குற்றம் சாட்டப்பட்டவனை பத்தி நல்லா சிந்திச்சு பாக்குறேன். அவன் குற்றவாளி இல்லேன்னு என் மனசுக்கு பட்டாதான் அந்த கேஸ் எடுத்துக்கிறேன். அதனாலதான் என்னால தைரியமா ஆர்கியூ பண்ண முடியுது. வெற்றி எனக்கு கிடைக்குது. தாய் குழந்தை சௌக்கியமா இருக்காது. சத்தமா நீங்க நல்லா இருக்கணும். உங்க புண்ணியத்துல என் மக பெற்று பொழைச்சிட்டாமா. கொஞ்சம் இருங்க, குழந்தை பாக்கணும். வெரி குட் மிஸ்டர் சுந்தர். இந்த வருஷம் மேட்ச்லயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். எல்லாமே நீங்க கத்து கொடுத்ததானே. வெல் டன். மிஸ்டர் சுந்தர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கம் ஆன், ப்ளே வித் மீ. ஓ ஷூர். நிறைய சாப்பிடுறேன். அண்ணே, உடம்புல அதிகமா கதை வந்துட்டா அப்புறம் என்னால ஓடி ஆடி டென்னிஸ் விளையாட முடியாது. அம்மாடி, இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பார்த்தாவே தெரியும். இப்படி நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆனா ஊர்ல எத்தனை பேர் வயிறு எறிதான் தெரியுமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இப்படி பேரோடு போல் இருக்காங்களேன்னு பேர் கண்ணை உறுத்திக்கிட்டு. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க. நம்ம கடமையை நாம ஒழுங்கா செஞ்சுட்டு போற வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். கடமை தான் ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கோமே. நீங்களும் மெட்ராஸ்க்கே டிரான்ஸ்பர் ஆகிட்டு வந்துருங்க. நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும். என்னங்க, உங்க செல்வாக்கை பயன்படுத்தி தியாகுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்குறேன். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க செல்வாக்க பயன்படுத்தி டிரான்ஸ்பர் வாங்குறது ரொம்ப தப்புமா. அதுவும் ஒரு வகையான ஊழல் தான். கரெக்ட். எங்க
நீங்க டிரான்ஸ்பரை விரும்பி என்ன ஒரு தர்ம சங்கடமான நிர்ணயிக்க ஆளாக்கிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்றதானே? நானும் நல்ல பொண்ணா பாத்துட்டு தான் இருக்கேன். என் மனசு பிடிச்ச பொண்ணா கிடைக்கல. படிப்பு இருந்தா அழகில்ல, அழகுந்தா குணம் இல்ல. நீங்க தம்பிக்கு எந்த மாதிரி பொண்ணா வேணாலும் பாருங்க, ஆனா கதை எழுதுற பொண்ணா பாக்காதீங்க. ஏன் என் கதைக்கு என்ன குறைச்ச? அந்த இடம் நான் படிச்சு துவைக்க வேண்டியிருக்கு. ஏன் பத்தியாது வருஷத்துல ஒரு தடவை வர ஒரு 10 நாள் இருந்துட்டு போக கூடாதா? நாளைக்கே போகணும்னு சொல்றீங்க. பட்ஜெட் வருதுமா, டே அண்ட் நைட் ஒர்க் இருக்கு. பட்ஜெட்ல புதுசா ஏதாவது வரி வருதா? அரசாங்க விஷயங்கள்லாம் கேட்க மாட்டேன். அதை கேட்டா நான் சொல்லிட்டு வரேன். நம்ம தானே இங்க இருக்கிறோம், நீ சொல்லாடி போடா, பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். பேப்பர்ல படிச்சுக்க. தியாகு, உனக்கு நிறைய கீர்த்தனை சொல்லி கொடுத்தனே, ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் இருக்கா? அம்மா என்ன இப்படி சொல்றீங்க? காலையில எழுந்திரிச்ச உடனே 1 hour கர்நாடிக் மியூசிக் பாடிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். உனக்கு எதிராக பாத்ரூம்ல இந்த அம்மாவுக்கு அது பிடிக்காது, வெஸ்டர்ன் மியூசிக் தான் பிடிக்கும். இவளுக்காகவே நான் வெஸ்டர்ன் மியூசிக் கத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லலையே. திடீர்னு ஒரு நாளைக்கு பாடி உன்னை பயமுறுத்தலான்னு இருந்தேன். இப்ப பாத்திரியா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி காட்டேன். நீ தனியா அவன் பொண்டாட்டிக்கு ஆடி காட்டு. இப்ப அழகா ஒரு கீர்த்தனை பாடி கேட்கலாம். கீர்த்தனை மியூசிக் அதுதான் நாங்க இருக்கோமே. இந்த குட், வெரி குட், ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டிட். தியாகு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஒரு 10 நாளைக்கு குழந்தையாவது எங்கிட்ட விட்டுட்டு போயிடா. நான் அம்மா கூட தான் போவேன். அவங்க அம்மா இல்லாம இருக்க மாட்டாமா. அடுத்த தடவை கூட்டு தரேன். அப்ப ரைட் மாமா உமா, ஆயாவோட ஒழுங்காரு. நான் பாட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மம்மி. ஆயா, உமா பாத்துக்க. வந்து அப்படி 2 பேருமே சாம்பியன் பட்டம் வாங்கிட்டோம். கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த பிரச்சனையை எப்படி எங்க வீட்டுல ஓபன் பண்றதுதான் எனக்கு புரியல. எங்க வீட்டுல எல்லாருமே வைதிகம், வேற ஜாதினாலே ஒத்துக்க மாட்டாங்க. வேற மதம்னா அப்படின்னா இதுக்கு வேற என்ன வழி? எங்க வீட்லயே எங்க அண்ணி ஒருத்தர் தான் புரட்சிகரமான தாட்சி உள்ளவங்க. நம்ம காதல் விவகாரத்தை அவங்க கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அண்ணி, எப்ப வந்த? இப்பதான் வரேன். உட்காரு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணி, நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கேன். எனக்கு உங்க உதவி தேவை. என்னன்னு சொல்லு, நான் சால்வ் பண்றேன். வந்து வந்து நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். யார் அந்த பொண்ணு? அப்படின்னு ஒரு முஸ்லீம் பொண்ணு. மை காட், உண்மையிலேயே இது சிக்கலான விஷயம் தான். அண்ணே, நீங்க ஒருத்தர் தான் நம்ம வீட்லயே முற்போக்கான உள்ளவங்க. இந்த விஷயத்தை அண்ணகிட்ட சொல்லி அவர் மூலமா அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஆமாண்ணே. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். நீ எப்படி பர்மிஷன் கொடுக்கலாம்? நீதான் இந்த குடும்பத்துக்கு பெரியவளா? அப்பா அம்மா இருக்கிற தெரியல. நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எங்க ராஸ்கல்? ஸ்ரீலங்கர். வாடவா ராஸ்கல். சுந்தர், சுந்தர், தரசே, தம்பி எங்க? நீங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருந்ததை கேட்ட உடனே வெளியே போயிட்டாருங்க. போயிட்டான். பணப்பைய ஏதாவது தப்பு பண்ணி தொலைச்சுட்டா? கல்பனா, நான் ராத்திரி பிளைட்டுக்கு மெட்ராஸ் புறப்படுறேன். இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுடுவாரு. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா என்னடா செய்யறது? என்ன செய்யறது? அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு தெரியாது. என்ன செய்யறது? ஆமா, அந்த பையன் பெங்களூர்ல இருந்து வந்தானே, எங்க போனா? யாருக்கு தெரியும்? எங்க மாவ? பெங்காலுக்கு டோர்னமெண்ட் போயிருக்கான்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி சமாளிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சமாளிக்கணுமோ? என்னடா தியாகு, திடீர்னு வந்திருக்கிற? ஒரு ஃபைனான்ஸ் மீட்டிங் இருக்குப்பா. பேப்பர்ல படிக்கலையே? பாலிடிக்ஸ். அப்ப பொதுவா அந்த கலப்பு கல்யாணத்துக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சரி, ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? என்னடா சம்மதம் இல்லாம திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிற? ஹைகோர்ட்ல ஒரு கேஸ். நீங்க ஒண்ணு, இந்த காலத்துல போய் ஜாதியாவது மதமாவது வளர்ந்து வர நாகரிகத்தை பர்சனலா நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதை தடுக்க முடியாது. இல்லப்பா, வெரி குட் சப்ஜெக்ட், ஆனா வீக் ஐடியா. நாகரிகத்துக்கு டெபினிஷன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். நட்புணர்வையும் மக்களுடைய வாழ்க்கை தர உயர்வையும் பொருளாதார சீர்திருத்தத்தையும் குறிக்கும் சின்னம் தான் நாகரிகம். ஆனா ஆடைகளை மாத்துறதும் பண்புகளை மீறுறதும் எல்லைகளை தாண்டுறதும் தான் நாகரிகம்னா அந்த நாகரிகம் அழிவைத்தான் குறிக்கும். அப்படி ஒரு நாகரிகம் நமக்கு தேவையில்லை.
ஜாதி கலப்பு செய்து ஜாதியற்ற குழந்தைகளை பெறுறதும் மத கலப்பு செய்து மதத்தை பலவீனப்படுத்துறதையும் நோ 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 நான் ஒத்துக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அவன் படிச்சு நான் கேட்டேன், அவன் என்ன செய்யறான் எங்க போறான்னு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும், என்ன பண்றது? கூட்டிகிட்டு வந்தாண்டா, போய் விசாரிக்க. நான் போன ரசம் வசமா போகும், நீ போய் அவனை மாத்திரம் கூட்டிட்டு வா, ரூம்குள்ள தள்ளிட்டு போய் விசாரிப்போம். போ சுந்தர், நீ மட்டும் வரியா? அண்ணா, கல்யாணம் முடிஞ்சு போச்சா? காலையில தான் முடிஞ்சது. கொஞ்சமா மூளை உனக்கு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சு இந்த ஊர்ல நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் இந்த விஷயத்தை அப்பா கேள்விப்பட்ட எவ்வளவு கஷ்டப்படுவார். நீ கடைசி பையன் தான், உனக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதுக்காகத்தான் உங்களை பார்க்க பெங்களூருக்கு வந்தேன். நீங்க எனக்காக பேசி எல்லாரும் மனசையும் மாத்தி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. இது என் சொந்த வாழ்க்கை பிரச்சனை, அதனாலதான் இந்த முடிவு கொண்டு. எங்களெல்லாம் கேட்காம நீயா ஒரு முடிவு எடுத்துல, அப்புறம் ஏன் இங்க வந்து எங்கேயா போய் தொலைறதானே? நீங்க எல்லாம் இதை விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா விவரம் புரிஞ்சவரு, எங்களை மன்னிச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாவை அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு நாங்க போயிடுறோம். அப்பாவி அம்மாவி நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க பார்க்க முடியாதா? உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் என் மேல இப்படி பாருங்க. இந்த காலத்துல கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிறத அரசாங்கமே ஆதரிக்குது. உலகமே ஒத்துக்கிட்ட விஷயத்த நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறத ஒத்துக்கிறவன் கூட மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத ஆதரிக்க மாட்டாடா முண்டாகும். அவன் தான் கல்யாணத்தையே முடிச்சுட்டேன்றாங்கடா, அப்புறம் ஏன் வாதம் பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்பா ஏண்டா கண்ணு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி பண்ணிக்கிட்ட? அந்த பொண்ணு இந்துவா மதம் மாறினாளா இல்ல நீ முஸ்லீமா மதம் மாறினியா? நான் தான் முஸ்லீமா மாறி. அடி சக்க, அவங்க புத்திசாலிடா. அவங்க மதத்து மேலேயும் கலாச்சாரத்து மேலேயும் அவங்களுக்கு எவ்வளவு பக்தி பாத்தியா? நீ இருக்கிய என் கண்ணு. இப்ப என்ன குடிமுடிவு போச்சு? கல்யாணம் நடக்கணுமேங்கிறதுக்காக மதம் மாறின. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்துவா மதம் மாறிடுற? அடப்பாவி, நேரத்துக்கு தகுந்தாப்புல மாறத்துக்கு இதனோட அரசியல் கட்சியா மதம்டா? ஐயோ என்ன குழப்பாதீங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யலாம்? இவங்க 2 பேரும் அப்பா கிட்ட அனுப்புவோமா இல்ல நம்ம 2 பேரும் போறோம்? எனக்கு ஒண்ணும் புரியலடா. நீ ஒண்ணு செய்ய, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் 2-3 நாளைக்கு எங்கேயாவது தங்கிரு. நான் அண்ணன் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது அவர் மனசை மாத்திரம். எப்படி மாத்த போறீங்க? மருந்து கொடுத்து மாத்த போறீங்களா இல்ல மாத்திரை கொடுத்து மாத்த போறீங்களா? எப்படி இருந்தாலும் நடந்தது நடந்ததுதான். சரியோ தவறோ, ஒரு பொண்ணை நம்ம வீட்டு மருமகளை அழைச்சிட்டு வந்துட்டோம். அவளை வாசல்லே நிறுத்தி வைக்கிறது நம்ம தகுதிக்கு குறைவான செயல். சுந்தர், நீ அவளை அழைச்சுக்கிட்டு உள்ள போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோ, ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்ட பிறகு ஆசீர்வாதம் எதுக்குடா? உனக்கு தேவை ஆசீர்வாதம் இல்ல, அங்கீகாரம் தான். உன் கல்யாணத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அம்மா, நீ செய்த காரியத்துக்கு அவர் சம்மதிச்சாரு, அதுவே பெரிய காரியம். ஆசீர்வாதம் வேறு வேணுமா? ஆசீர்வாதம் போற. அப்பா நம்ம கல்யாணத்தை அங்கீகரிச்சிட்டாரு. உள்ளவா? Pocket full of poses, Usha, Busha, all fall down. குழந்தைக்கு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது சங்கீதம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல? ஆமாப்பா, எனக்கு பாட்டுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, நானும் நினைச்சேன். நல்ல வெஸ்டர்ன் மியூசிக் தெரிஞ்ச டீச்சரை பார்த்து ஏற்பாடு பண்ணங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கா?
அது இருக்கு, நல்ல கர்நாடக சங்கீதமா சொல்லி கொடுக்கணும். கர்நாடக சங்கீதத்துக்கு எதிர்காலமே இல்ல. நோ, எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி கர்நாடக சங்கீதத்துக்குள்ள மதிப்பு குறையவே குறையாது. இப்ப உலகம் பூரா அதுக்கு தான் பேரு. நீ நான் ஏன் சண்டை போடணும்? உமாவை கேட்போம். உமா வாங்க. என்னப்பா? உனக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்குமா வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்காதுப்பா. எனக்கு பச்சான பாத்தீங்கன்னா அதான்ப்பா பிடிக்கும். கொஞ்சம் பசிக்கலமா. என்ன போதுமா பசிக்கலாமா? என்ன கலாட்டா? பாருங்க, உங்க செல்லமா ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அம்மா தான் ஊட்டி ஊட்டி விடுறாங்க. அவ அவ என்ன குழந்தை என்ன ஊட்டி விடுறதுக்கு? வயசு 7 ஆக போகுது. உமா இனிமே நீயே தான் சாப்பிடணும். சரிப்பா. கல்பனா, நாளை காலையில நான் லண்டன் போறேன். திரும்பி வரதுக்கு 15 நாள் ஆகும். என்னங்க இது திடீர் ப்ரோக்ராம்? முதல்ல பைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் போறதா இருந்தது. அவர் தான் திடீர்னு என்னையும் கூட வர சொல்லிட்டேன். என் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. Hello, Stella. Happy birthday. Wish you good luck. அலங்காரம் எல்லாம் ரொம்ப பிரமாதம். கல்பனா, ஹாய் ஆனந்த். நான் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்களை அங்க பாக்குறேன். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். என் சொத்துக்களே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எந்த ஒரு பார்ட்டிக்கு போனாலும் 4 புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அப்படியே நண்பர்கள் கூட்டம் பெருசாகிட்டே போகும். இனிமையா பழகிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. கரெக்ட். அவங்களுக்கு லிக்கர் பிடிக்காது, ஆப்பிள் ஜூஸ் போட்டாங்க. பரவாயில்லையே, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னதை ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பெங்களூர்ல இந்த மாதிரி பார்ட்டிகள் ரொம்ப சகஜம். ஆனா மெட்ராஸ்ல நடத்த முடியாது. சில சமயத்துல என் ஃப்ரெண்ட்ஸுகள் மெட்ராஸ்ல பார்ட்டி நடத்துவாங்க. அதுக்கு நான் போவேன். ரொம்ப ட்ரையா இருக்கும். தினமும் குடிக்கணுமா? நடக்கும். பழக்கத்துக்கு அடிமையா? ஆமா, அதுக்காக நான் கவலைப்படணும். உமர்கையாமே இதுக்கு அடிமை தானே. நீங்க கவிஞர் இல்லையே. நல்ல ரசிகனாச்சு. Hi Anand, how are you? Hello Bhaskar, fine, thank you. This is Mr. Bhaskar, Mrs. Bhaskar, Mrs. Kalpana. Please carry on, son. Why? Bye. புருஷன் முன்னாடி எல்லாருமே குடிக்கிறாங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குடிக்கிறவங்கள பத்தி என் மனசுல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்ட்டியில கலந்துக்கும் போது அது தவறுன்னு தோணுது. உண்மைதான். குடிகாரன்னா கொலைகாரன்னு சில பேர் தப்பை பிராயம் உண்டாக்கிட்டாங்க. குடிக்காதவன் கொலை செய்யறதும் உண்டு, குடிக்கிறவன் நல்லது செய்யறதும் உண்டு. எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. நீங்க குடிக்கணுங்கிறதுக்காக நான் அந்த விளக்கம் சொல்லல. மிஸ்டர் ஆனந்த், நீங்க குடின்னு சொல்லியிருந்தா நான் குடிக்க மாட்டேன். இத குடிக்கணும்னு எனக்கே ஆசை வந்த பிறகு யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். அதான் என் கேரக்டர். ஓகே. முதல்ல சாப்பிடறதுனால ஆப்பிள் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ருசியா இருக்கும். குடிச்ச மாதிரி இருக்கு. தலைகளை ஒன்றும் சுத்தலையே. கொஞ்சம் தானே சாப்பிட்டுருக்கீங்க. எவ்வளவு சாப்பிடும்? நான் 5-6 பேக் சாப்பிடுவேன். நீங்க 2 பேக் சாப்பிடுங்க.
கல்பனா வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நீங்க போய் தூங்குங்க, நான் போயிடுறேன். பை பை. ஆனந்த் ஆனந்த் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என் ரூம்ல கொண்டு விட்டுடுங்க. ஆல்ரைட். ஏம்மா கல்பனா ரூம் எங்க இருக்கு? மாடியில இருக்கு. மெதுவா. பார்த்து நல்லா தூங்குங்க, நான் வரேன். ஆயா ஆயா, என்னம்மா? அம்மா இன்னும் வரலையா? வந்துருவாங்கம்மா. தூங்குடா கண்ணு. ஆயா பக்கத்துல இருக்காங்க. அழக்கூடாதா கண்ணு? தூங்குடா, என் அம்மா இல்ல. மம்மி 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 மம்மி. அம்மா அம்மா ரொம்ப நல்லா தூங்குறாங்கம்மா. ஸ்கூலுக்கு நேரமாச்சுமா, வாமா போகலாம். டாடா மம்மி. காப்பி அங்க வச்சுட்டு போ. ஹலோ ஆனந்த் ஹியர். ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். கல்பனாவா? நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேன். நேற்றுக்கு சூழ்நிலை காரணமா நடந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் காரணம். நீங்க என் பேர்ல கோபமா இருந்தீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனந்த், நேற்றைய நிகழ்ச்சியை பத்தி என்னால ஒரு முடிவுக்கும் வர முடியல. ரொம்ப குழப்பமா இருக்கு.
அது வந்து நேத்து நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அறிவுக்கும் எழுத்துக்கும் நான் ரசிக்கிறேன். நேற்று நைட்டுக்கு பிறகு உங்க அன்புக்கும் அணைப்புக்கும் நான் அடிமை. ஆனந்த், வந்து எனக்கு ஒரே தலைவலியா இருக்கே. ட்ரிங்க் சாப்பிட்டா மறுநாள் காலையில தலைவலி வருமா? நானும் என்னைக்காவது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டா தலைவலிக்கும். மறுபடியும் கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டா அதாவது சோபர் டோஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா போயிடும். அது எங்க கிடைக்கும்? கடையில வாங்கலாம்ல? வாங்கலாம், ஆனா அதெல்லாம் உயர்ந்த ரக ட்ரிங்க்ஸா இருக்கு. என்கிட்ட நல்ல உயர்ந்த ரக ஃபாரின் ட்ரிங்க்ஸ் இருக்கு, இங்க வாங்கல சாப்பிடலாம். ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க இங்க வாங்கல, வீட்டுல யாரும் இல்ல. அவர் ஃபாரின் போயிருக்காரு, வர ஒரு வாரம் ஆகும். குழந்தை கான்வென்ட் போயிருக்கா. அப்படியா? சரி, நானே வரேன். என்ன டிஃபன் கொண்டாந்துருக்கேன். ஐயா, எனக்கு இப்போ டிஃபன் வேண்டாம். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ஒருத்தரை சாப்பிட வர சொல்லிருக்கேன். நல்ல சாப்பாடா செஞ்சுருங்க. சரிம்மா. ஐயா, என்னம்மா? கொஞ்சம் இருங்க. ஐயா, என்னம்மா? இதை வச்சுருங்க. எதுக்குமா? சும்மா வச்சுருங்க. என்னை பத்தி பயப்படாதீங்க, ஆனா வாங்க மிஸ்டர் ஆனந்த், வாங்க. ஆயா, என்னம்மா? சீக்கிரமா சமையல் ரெடி பண்ண. சரிம்மா. வாங்க. வாங்க. இது தப்புன்னு தோணுது. அதே சமயத்துல என்னையும் மீறி என் மனசு இதை நாடுது. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். தப்பு நினைச்சா தப்புதான், சரி நினைச்சா சரிதான். உலகத்துல எதுக்குத்தான் ரெண்டு கட்சி இல்ல? சாப்பிடுங்க. நான் குடிக்கிறது தப்பா நினைக்கிறேன், அதுக்காக பயப்படவும் இல்லை. நேற்று மட்டும் குடிக்காம இருந்திருந்தா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. நான் கூட நேற்று அதை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை. நீங்க ஆம்பளைங்க, இந்த சமுதாயத்துல ஆண்களோட தவறுகள் பெருந்தன்மையோடு மன்னிக்கப்படுது. கல்பனா, முதல்ல நாம ஒரு பாயிண்ட கிளியர் பண்ணிக்குவோம். நாம செய்யற ஒரு காரியத்தினால நமக்கு சந்தோஷமோ மன திருப்தியோ ஏற்பட்டா அது தவறா இருந்தா கூட பரவாயில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலையே, ஒருத்தருடைய மனசை புண்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நாம சந்தோஷத்தை அனுபவிக்கலையே. விளக்கம் நல்லா தான் இருக்கு. புத்திசாலிகள் அவங்க செய்யற தப்புக்கு அழகா விளக்கம் கொடுக்கறதுனால தவறு இல்லன்னு ஆயிடுமா? அது தவறுதான் எனக்கு தெரியுது. போன வாரம் நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவர் எனக்கு லிவர் என்லார்ஜ் ஆயிருக்கு, இனிமே குடிக்கவே கூடாதுன்னு சொன்னார். குடிக்கிறது ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் குடிக்கிறேன். ஏன்? எனக்கு இதுலதான் சந்தோஷம். சன்னியாசியா 100 வருஷம் வாழறத விட சந்தோஷம் கொஞ்ச நாள் வாழ்ந்தா போதும். ஆமா, நீங்க சொல்றதும் ஒரு வகையில ரொம்ப சரிதான். புதிய அனுபவங்களை ரசிச்சு பார்க்கணும்னு தாகம் கொண்ட எந்த கற்பனை உள்ளமும் ஒரு கட்டுக்கோப்பைக்குள்ள அடங்காது. பணம் பதவி காசுக்காக ஒரு பொண்ணு தனக்கு விருப்பமில்லாத ஒரு ஆணுக்கு இறங்கினா அது விபச்சாரம். அதே மாதிரி
தன்னுடைய பணத்தாலோ அல்லது பலத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ ஒரு அவல பெண்ணை கற்பழிச்சா அது கொலைக்குற்றத்துக்கு சமம். ஆனா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரசனையோட விரும்பி பழகினா அது என்ன தப்பு? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கினா விபச்சாரம், கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிட்டா கற்பழிப்பு, பைசா கொடுத்தா அடாடா, எவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஆனந்த், உங்க கூட பேசிட்டு இருந்தா எனக்கு பொழுது போறதே தெரியல. நான் ஒரு கேட்க கூடாத ஜோக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த மாதிரி ஜோக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். Come on. என்ன நீங்க வர 15 நாள் ஆகும் சொன்னீங்களே. மதுரை டூரை பாதியில கேன்சல் பண்ணிட்டார், அதனால வந்துட்டேன். ஐயா கொஞ்சம் இருங்க. ஏன்? நீங்க ஊர்ல இல்லன்னு ரூம அப்படியே போட்டு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல இருந்தா இப்ப ரூம கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா எங்க? அம்மா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து போயிருக்காங்க. சீக்கிரம் கிளீன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. கல்பனாவை கொண்டுட்டான். எப்படி இருக்கு? 2 நாளைக்கு முன்னால அம்மா அம்மான்னு பயந்து கத்தினான். திடீர்னு தூக்கி போட்டது. இப்ப எவ்வளவோ பரவாயில்லை. இன்னும் கண்ணே திறக்கலையம்மா.
அவன் நல்லா தூங்குறதுக்காக தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். தூங்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வாக்குமூலம் கேட்க வர போறாங்க. என்ன சொல்ல போறேன்? என் மனைவி இன்னொருத்தன் கூட கள்ள உறவு கொண்டிருந்தா அதையும் கண்ணால பார்த்தேன். ஆத்திரத்தினால உணர்ச்சி வசப்பட்டு அவனை அழிச்சிட்டேன். அவன் செத்துட்டான்னு உண்மையை நீ சொன்ன உனக்கு விடுதல. ஆனா அந்த உண்மை உன் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சிடும். பிரபல முன்னாள் கவர்னருடைய மருமகளும் IAS ஆபீசர் தியாகராஜனின் மனைவியுமான கல்பனா நடத்த தவறியதற்காக கொலை செய்யப்பட்டாள்னு பத்திரிகைகளில் பக்கம் பக்கமா எழுதுவாங்க. உன்னுடைய விடுதலை முக்கியம்னா நீ உண்மையை சொல்லு. உன் குடும்ப மானம், பரம்பரை கௌரவம், உன் மகளுடைய எதிர்காலம் முக்கியம்னா நடந்த உண்மையை மறைச்சு வேற ஏதாவது பொய் சொல்லு. பொய் சொல்லு. பழைய ஓமையா போட்டுக்க. பொய் சொல்லு. ஜாகு, நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நாங்க யாரும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் மட்டும் நினைச்சனா ரெண்டு பேரும் ஒத்துமையா தானே நடந்தீங்க. அப்படி என்ன தப்பு நடந்தது? வேற ஒண்ணும் இல்லை. என் பேச்சு கேட்காம கடத்தரு ஷாப்பிங் அடிக்கணும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் ரெண்டு பேருக்கு பேச்சு முத்தி போச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு. கையில கிடந்ததை எடுத்து அடிச்சுட்டேன். ஸ்டேட்மெண்ட் யூ கிவ் தி போலீஸ். ஒரு கொலைக்கு இதுதான் காரணம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் கொலை செய்யணும்னு நினைச்சா செஞ்சேன். ஆல்ரைட். எதிர்பாராத விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சு போச்சு. நீயும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். என்ன இருந்தாலும் கொலைதான். தியாகு, இதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. எந்த வழி தெரியல. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா சீக்கிரம் கேஸ முடிச்சு அவங்க கொடுக்கிற தண்டனையை வாங்கி கொடுத்துரும். தியாகு, வாட் ஆர் யூ டாக்கிங்? ஐசே, எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ கேஸ்ல என் திறமையினால விடுதலையே வாங்கி கொடுத்துருக்கேன். கூட பிறந்த தம்பி உனக்கு விடுதலை வாங்கி தர முடியலன்னா நான் வக்கீல இருந்து என்னடா பிரயோஜனம்? தியாகு, நீ விடுதலை ஆறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நீ ஒரு பொய் சொல்லணும். அதாவது உன் மனைவி யாரோ ஒருத்தன் கூட சரசமாடிக்கிட்டு இருந்ததாகவும் அதை நீ கண்ணால பார்த்ததாகவும் அந்த ஆத்திரத்துல கையில கிடைச்ச எதையும் எடுத்து அவளை அடிச்சதாகவும் எதிர்பாராத விதமா அவ இறந்துட்டதாகவும் நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த பொய்ய நீ கண்டிப்பா சொல்லித்தான் தீரணும். கூட இருந்த நபர் யாருன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தான் யோசனை பண்றேன். அதுக்கு நான் சாட்சி தயார் பண்ணி வச்சுட்டேன். You sound damn cheap. இந்த பொய்ய சொல்லி நான் விடுதலை ஆயிடலாம். கரெக்ட். ஆனா நம்ம குடும்பத்துடைய மானம், நம்ம அப்பா, அவருடைய நிலைமை, நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு நீ வெளியே போக முடியும்னு நினைக்கிறியா? என் மகளுடைய வருங்கால வாழ்வு. தேங்க்யூ மை டியர் பிரதர். போலீஸ்ல நான் சொன்னதுதான். எனக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ கிடைக்கட்டும். ரங்கா, தம்பி பாத்தியா? பார்த்தேன். என்னங்க, நாம ஒரு தடவை அவனை பார்த்துட்டு வரலாமா? வேண்டாம். ரங்கா, தம்பியை எப்படியாவது விடுதலை செய்ய முடியுமா? விடுதலை செய்யறது ரொம்ப கஷ்டமா. கொலை செய்யற நோக்கத்தோட அடிக்கலன்னு நிரூபிச்சா ஒருவேளை தண்டனை குறையலாம். என்னங்க, உங்க செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம பிள்ளைய விடுதலை செய்யக்கூடாதா? செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு குற்றவாளியை விடுதலை செய்ய முடியாது. அப்படியே அந்த அதிகாரம் எனக்கு இருந்தாலும் அதை நான் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். லக்ஷ்மி,
செல்வாக்க பயன்படுத்தி நடக்க போற தவற தடுத்தா அது நேர்மை, நடந்து போன தவற மூடி மறைச்சா அது அரசியல் ஊழல். நான் உங்ககிட்ட அரசியல் விளக்கம் கேட்க வரலைங்க. என் பிள்ளைய விடுதலை செய்ய முடியுமா? முடியாது. கொலைக்கு மூல காரணம் அல்லது நோக்கம் இல்லை என்ற மிஸ்டர் ரங்கராஜனின் வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் மிக பொறுப்பான பதவியில் உள்ள IAS ஆபீசர் ஒரு சாதாரண குடும்ப சண்டையில் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவராக நடந்து ஒரு கொலைக்கு காரணமாக இருந்ததை மன்னித்து விடுதலை அளிக்கும்படி கோருவதை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. ஆகவே EPQ 302வது செக்ஷன் படி தியாகராஜனுக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். எங்க வேலை? உனக்கு தோட்டம் வேலை. போ போ. ஆமா, தோட்டத்துல நான் கை வச்சோன்னு பெருசா வரைஞ்சிட்டு போகுது. எங்க வாசு, நீயா? இது பெரிய ஆச்சரியம். 6 மாசம் போட்டாங்க, 3 மாசம் தீர்ந்து போச்சு. என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், நான் செஞ்ச புண்ணியத்தால என்னோட படிச்சவங்க எல்லாம் பெரிய அதிகாரிகளா இருக்கிறாங்க, அவங்கள வச்சு ஒரு ஷேப்பா வந்திருக்கேன்னு. அதுல ஒரு ஃப்ரெண்டு இந்த ஷேப் ஆகிட்டான். என்ன நடந்தது? யாரு? நம்ம சீனு தான், எக்ஸ்போர்ட் தேங்காய்பட்டி புள்ள. சொல்லல, அவனுக்காக செக்ரட்டரியேட்ல போய் 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் பேசி லஞ்சம் தரேன்னு சொல்லிட்டேன். சரி, காலையில 10:30 மணிக்கு நீங்க வந்து லஞ்சத்தை கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க அதை நம்பி காலையில கரெக்டா 10:30 மணிக்கு ஒரே கட்டு 1 லட்சம் ரூபாய் எடுத்து போய் நீட்டுறேன். 4 போலீஸ் என் கையில அப்படியே விலங்க போட்டுட்டாங்க. அது சரிங்க, நான் இங்க வருவேன் போவேன், இது மாமியார் வீடு மாதிரி. ஆமா, நீங்க எப்படி எங்க உத்தியோகத்தை விட்டுட்டு அரசியல் கட்சியில ஏதாவது சேர்ந்து புரட்சி கிரட்சி பண்ணீங்களா? இல்லப்பா. அப்போ உத்தியோகத்திலே இருந்து வருமானம் பத்தாம லஞ்சம் கஞ்சம் வாங்கினீங்களா? அப்படி இல்ல. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க காலிருப்பீங்க, யார் மேலே அடிச்சிருப்பீங்க, அதனால உள்ள வந்தீங்க. இல்ல, வேற என்னதான் செஞ்சீங்க? ஒரே ஒரு கொலை பண்ணிட்டோம். ஒரே ஒரு கொலையா? My name is Uma. Very good. How old are you? I am 8 years old. Very good. Where are you studying? I am studying in the Midland English School. Very good. What is your father's name? Father. நான் தான் உங்க அப்பா. உங்க அப்பா பேர் ரங்கராஜன். I am sorry baby. I am very sorry. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்கப்பா. எனக்கு உமாவை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. எத்தனையோ தடவை கூட்டிட்டு வான்னு சொன்ன, நீ கூட்டிட்டு வரவே இல்லை. அத பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றது எனக்கு புரியலப்பா. உமாவுக்கு என்ன? உமாவுக்கு ஒண்ணு இல்ல, நல்லா விளையாடிட்டு இருக்கிறா, பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறா. ஆனா அப்பாவை பார்த்துட்டு வரலாம் வான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரியா மாறிடுறா. கைகாலெல்லாம் பிக்ஸ் வந்த மாதிரி இழுத்துக்குது. அப்பா கொலகாரன்னு சொல்லிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த பிஞ்சு உள்ளத்துல என்ன பத்தி பேரை சொன்னாலே இப்படி ஆயிடுறாளே, நேர்ல பார்த்தா என்ன ஆகுமோன்னு பயந்துதாப்பா நான் கூட்டிட்டு வரல. வேண்டாம், அவளை கூட்டிட்டு வர வேண்டாம். நான் பார்க்கல, நீயாவது பார்த்து. அவ சின்ன குழந்தை தானே, நிகழ்ச்சியை நேர்ல பார்த்து அதிர்ச்சி வேற. காலப்போக்கில் எல்லாம் சரியா போப்பா. என்ன வரட்டுமா? அப்படி ஓ அங்க ஹலோ சுந்தர், எப்ப வந்த? இப்பதானே வந்தேன். ஏ ராமு, பெரியப்பா குட் மார்னிங் சொல்லு. மார்னிங். மார்னிங் ஸ்வீட் பேபி. டேய் சுந்தர், இந்த தடவை நீ ஊருக்கு போகும்போது பிள்ளைங்களை எங்கிட்ட விட்டுட்டு போ. இல்லம்மா, நாங்க விட்டுட்டு போனாலும் 2 நாளைக்கு மேல இருக்க மாட்டாங்க. எல்லாம் இவ செல்லம். லீலாவுக்கு குழந்தை பிறக்காதான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல.
கடவுள் தான் கண் தரிக்கல. என்ன பொறுத்த மட்டும் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா உமா தான் எனக்கு குழந்தை. ஆமா, உமா எங்க காணோம்? 4:30 மணிக்கு காலேஜ் விட்டுறாங்க. 5:30 மணி ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரல. நான் ஏதாவது கேட்டா அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், அப்பா கிட்ட பேசிக்கிறேங்கிறா. இது பாருங்க, நீங்க கண்டிச்சாதான் அவ பயப்படுவா. அவ வரட்டும், அவளை நீ என்ன செய்யற பாரு. எப்ப வந்தீங்க? என்ன அப்படியே இவ்வளவு நேரம் எங்க சுத்தி? என்னைய திட்டுறீங்க? ஏன் உன்னை மிரட்டக்கூடாதோ? 4:30 மணிக்கு காலேஜ் விடுறாங்க, 5:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி செய்வேன்? இன்னொரு தடவை இப்படி செஞ்ச பெரம்பெடுத்து விளாச்சு விடுவேன். சரி சரி, எதுக்காம அழுவுறப்போ? நீ தப்பு செஞ்ச, நான் கண்டிச்சுட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? காலேஜ் முடியறதுக்கு நான் தமிழ் சங்கம் மீட்டிங் இருந்துச்சு, நானும் பேசினேன். மீட்டிங் முடியறதுக்கு 5 கால் ஆச்சு. 5:30 வீட்டுக்கு வந்துட்டேன். இது என்ன தப்பு? அப்படியா? ஐம் சாரிம்மா, புரியாம திட்டேன். நீ என்ன மன்னிச்சிரு. ஐம் வெரி சாரி. அது எப்படி? நான் செஞ்ச தப்பா கரெக்டான்னு கூட தெரிஞ்சுக்காம நீங்க என்ன திட்டலாம்? அதான் சாரி சொல்லிட்டாரம்மா, விட்டுடுமா. என்ன உமா, ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி விம்மி விம்மி அழுதுகிட்டு இருக்க? அதுதான் ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க, காரணத்தை சொல்லியாச்சுல, விட்டுட. ஏன்பா, அவ ஏன் லேட்டா வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டே திட்டணும். அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு டாம் டூம்னு அவளை திட்டினேன். அத பார், அவ அழ ஆரம்பிச்சுட்டா. ஓஹோ, அம்மா தான் கோல் முட்டி சாவி கொடுத்துச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏத்த நான் சொன்னேன் அதுகிட்ட சொன்னீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு என்கிட்ட பேச மாட்டான். ஒரு வாரம் இல்ல, 1 மாசம் பேச மாட்டேன். ஆமா உமா, உமா, நீ செஞ்சது தப்புதான். தமிழ் சங்கத்துல இன்னைக்கு மீட்டிங் இருந்ததுன்னு இன்னைக்கு தான் தெரியுமா உனக்கு? இல்ல தாத்தா, 1 வாரத்துக்கு முன்னாலேயே தெரியும். இன்னைக்கு காலையில காலேஜுக்கு போகும்போது ஈவினிங் மீட்டிங் இருக்கு, திரும்ப ஒரு 5:30 மணி ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆமா தாத்தா. நீ செய்யறது சரியான காரியமா இருந்தாலும் அதுக்கு முன்னால அனுமதி வாங்கணும். பின்னால காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். நிலா, நீ போய் சமாதானப்படுத்து. நீங்களும் வாங்க. ரங்கராஜ், அப்பா, நீங்க தானே தியாக விடுதலையாகி வர்ற நாள். ஆமா, நீ அவனை கூட்டிட்டு வர போகலையா? எல்லாரும் போய் வரவேற்று கூட்டிட்டு வர்ற அளவுக்கு அவன் ஒரு காரியம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறான். அவன் திரும்பி வர்றதே நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கவலைப்படாத அண்ணா. உங்களுக்கெல்லாம் நான் வீண் சிரமம் கொடுக்க மாட்டேன். சாரி தியாகம், உன்னுடைய செய்கையினாலே நான் பல இடங்கள்ல தலைகுனி வேண்டியதாகி போச்சு. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதான் என்னை அறியாம 2 வார்த்தை தப்பா பேசிட்டேன். எப்ப வந்த? இப்பதான். உட்காரு. Right. இருக்கியாப்பா? 2 பேரும் குழந்தைகளா? பெரியப்பா சுந்தர், உன் மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? சிவராமகிருஷ்ணன் அப்பா பேர் வச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். பாப்பாவுக்கு அப்பா பேர் வச்சிருக்கியா? இல்லண்ணா, அண்ணியோட ஞாபகார்த்தமா கல்பனா பேர் வச்சிருக்கேன். எங்க கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஆசீர்வாதம் வழங்கின ஒரே ஜீவன் அண்ணிதானே. அவங்கள மறக்க முடியுமா?
மிதிச்சு குஞ்சு சாகாதுன்னு உலகத்துல சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துல அது தலைகீழா நடந்து போச்சு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஏதோ கோபத்துல நீ அவளை அடிக்க போய் எதிர்பாராம செத்து போயிட்டா. உன்னை கொலைகாரன்னு சட்டம் தாண்டா சொல்லும். உன் தாய் சொல்ல மாட்டாப்பா. தியாகு, கொலைகாரங்கிற தாழ்வு மனப்பான்மை உன் மனசுல இருக்கக்கூடாது. என்ன உமா எங்கம்மா? காலேஜுக்கு போயிருக்கா. சாயந்தரம் வந்துடும். எப்படி பார்க்க? நல்ல அழகு தடத்தலன்னு வளர்ந்துருக்கா. நல்லா படிக்கிறா. பிடிவாதத்துல உங்க அப்பா மாதிரியே தான். முதலிலே குடிச்சிட்டு வாப்பா. வா. சமையல் செஞ்சு உங்களுக்கு கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா விளாட்டு கேட்டுங்க. எனக்கு தனியா சாப்பாடு போட சொல்லி யார் சொன்னா? நான் தான்ப்பா சொன்னேன். ஏம்மா, நம்ம வீட்டுல எல்லாரும் கூடயும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுற தகுதியை கூட நான் இழந்துட்டேனா? அப்படியெல்லாம் இல்லப்பா. நீ அங்க சாப்பிட வந்தா அவங்க எல்லாரும் உங்க கூட சகஜமா பழக மாட்டாங்க. உட்கார்ந்து இருப்பாங்க. அத பார்த்து உன் மனசு கஷ்டப்படும். அந்த தர்ம சங்கடமான நிலைமையை தவிர்க்கணுங்கிறதுக்காகத்தான் சாப்பாடு இங்கே கொண்டு வர சொன்னேன். வா உட்காரு. சாப்பிட வாப்பா. தியாகு, தியாகு, இந்த சாப்பிடப்பா. தியாகு, தியாகு, வேண்டாம் பழாது. இந்த இந்த நான் ஊட்டேன். சாப்பிடப்பா. கொஞ்சம் சாப்பிடு. தியாகு, கொஞ்சம் சாப்பிடுப்பா. சாப்பிடு. கூப்பிட்டீங்களா? பாத்தியாகு, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை நான் பேசணும். நான் சொல்றது கேட்டு என்ன நீ தப்பா நினைக்க கூடாது. நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லல. நம்ம எல்லாருடைய நன்மைக்காகவும் தான் சொல்றேன். நீ ஊட்டியில் இருக்கிற நம்ம எஸ்டேட்டுக்கு போயிடு. அங்க உனக்கு தனி பங்களா, காரு, வேலைக்காரன், எல்லா வசதியும். தேங்க்யூ வெரி மச். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துல எவ்வளவு மரியாதையோடு இருக்கீங்க எனக்கு தெரியும். அதே சமயம் என்னுடைய செயல் உங்க மனத்தை எவ்வளவு புண்படுத்தி இருக்குங்கிறது எனக்கு புரியும். என்னை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் உங்க கூட தங்கறதுக்காக இங்க வரல, என் பொண்ணை பார்க்கறதுக்காக வந்தேன். நான் ஜெயில இருக்கும்போது கண்ணு கருத்து மாவுமாவை படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இனிமே எனக்கு இந்த உலகமே மாதம் அவன் வந்தோன்னு அழைச்சிட்டு போய் உமாவை கூட்டிட்டு போறியா? அவ படிப்பு நான் எங்கெல்லாம் போறேன். இந்த ஊர்ல ஏதாவது சின்ன வீடு வாடகைக்கு எடுத்து அவளை படிச்சு வச்சுப்பான். எனக்கு ஏதாவது பொழுது போகணும் இல்லை, ஏதாவது ஹோட்டல்ல பாட்டு பாடி படைச்சுக்க.
பரீட்சையிலையும் நீதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். சரிதா? ஓகே டாடி. உமா, உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறேம்மா. என்ன டாடி? உங்க அப்பா வந்துட்டார். உன்னை பார்க்கணும்னு துடிச்சுட்டு இருக்கார். அத பாரு. உமா, சௌக்கியமா இருக்கியம்மா? எப்படி வளர்ந்துட்டேன் எனக்கே அழகா தெரியல. அம்மா, டாடி டாடி அவர் போயிட்டாரா? உமா, அதெல்லாம் பேசிக்கலாம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. எனக்கு ஒண்ணு இல்ல மம்மி. ஐ அம் ஆல் ரைட். ஆனா ஆனா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வருது. கை காலெல்லாம் விடவிடன்னு நடக்குது. மயக்கமா வருது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. என்ன இருந்தாலும் பெத்தவன் இல்லையா? அவன் மனசு என்ன கஷ்டப்படும். அவனுக்கும் உன்னை விட்டா வேற யார் துணை இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? உமா, நடந்ததெல்லாம் மறந்துடு. அவன் செய்த தப்புக்கு எவ்வளவோ வேதனைப்பட்டுட்டான். இனிமேலும் அவன் வேதனைப்படக்கூடாது. ஏன் கூடாது? என்ன பெத்த எங்க அம்மாவை, என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்த எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடி அடி என்னால மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. அவர் இங்கே இருக்க போறாரு. பிளீஸ் டாடி, அவர் இந்த வீட்டை விட்டு போக சொல்லு. அவரை எப்படி வீட்டை விட்டு போக சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அவர் இங்கேயே இருக்கட்டும். நானும் நீங்க மம்மி 3 பேரும் எங்கேயாவது போயிடலாம் டாடி. பிளீஸ். அப்பா, take it easy my son. இதுக்கு பேர் தான் சத்திய சோதனை. என் கூட வா. தியாகு, உமாவோட அலட்சியத்தை நீ தாங்கிக்கிறத தவிர வேற வழியே இல்லப்பா. ரங்கராஜன் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் எஸ்டேட்ல போயிரு. இல்லப்பா, அவ என்ன வெறுத்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவளை புரிஞ்சு என்னால வாழ முடியாது. அவளுக்கு தெரியாம இந்த ஒரு இளந்தளிர். அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா தான் உயிரோடவே இருக்க முடியும்பா. நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எச்சரிக்கையாயிரு. உமா வாழ்க்கையோட எந்த கோணத்தையும் சந்திக்காத ஒரு இளந்தளிர். அவ மனசு பாதிக்கப்படுற வகையில. இல்லப்பா, நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். ஜாகு இப்படி செஞ்சுட்டானேன்னு கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு அதிர்ச்சியாவும் இருந்திருக்கும். நான் ஒரு கொலைகாரனாவே நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் ஆயிட்டேன். நான் ஜெயில இருக்கும்போது நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லை. ஏன்பா என்ன வந்து பாக்குறேன்னு நான் உங்களை கேட்கல. இருந்தாலும் என்ன பார்த்து, அட பாவி, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனேன், இந்த நிலைமைக்கு ஆளான்னு என்ன 4 வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். அப்பதான் கேட்கல. இப்பவாவது என்னடா நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீ விளக்கம் கொடுத்தா தான் நான் புரிஞ்சுக்குவேன். நீ நினைச்சா என்னையும் எல்லாரையும் போல ஒரு சாதாரண மனுஷனாத்தான் இட போட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்பா, அந்த பீரோவில் 1922ஆம் வருஷத்து டைரி இருக்கு. அதை எடுத்துட்டு வா. ஜூலை 25 என்ன இருக்கேன்னு பாரு. இன்று மாலை சுமார் 3:30 மணிக்கு என் மகன் தியாகராஜன் தன் மனைவி அடித்து கொலை செய்தான் என்று செய்தி வந்தது. அப்பா மகன் என்ற உறவை மறந்துவிட்டு ஒரு சுயசிந்தனையாளன் என்ற முறையில் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். கொலைக்கு ஒரு சாதாரண குடும்ப
குடும்பச் சண்டை காரணமாக இருக்கவே முடியாது. கல்பனா மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட பெண், வேகமான சிந்தனைவாதி, எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றத்தை விரும்பும் தாகம் கொண்டவள். Altogether she is a fast one. இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் ஏன் இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நினைக்கக்கூடியவள். எந்த ஒரு அனுபவத்திலும் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் புது புது அனுபவங்களை அனுபவிக்க துடிக்கும் கலை உள்ளம் கொண்டவள். வெளிநாடு சென்ற கணவன் திட்டமிட்டபடிதான் திரும்புவான், இடைக்காலத்தில் திரும்ப மாட்டான் என்ற தைரியத்தில் தன் மனதிற்கு பிடித்த ஒரு நண்பனுடன் அவள் சல்லாபமாக இருந்த நேரத்தில் தியாகராஜன் திரும்பி இருக்க வேண்டும். அப்பா, வாழ்க்கையில் மிக சாதாரண எல்லைக்கோட்டை கூட தாண்டி அறியாத தியாகுவுக்கு அந்த காட்சி வெறியூட்டி இருக்க வேண்டும். என்ன ஏது என்ன நடக்கிறது என்பதை மூளை புரிந்து கொள்ளும் முன் அவனுடைய சுத்தமான ரத்தம் அந்த வெறியை அவனுக்கு ஊட்டியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாகும் அளவு பலத்தோடு என் மகனால் ஒரு ஜீவனை கொல்லவே முடியாது. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனம்பா. நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே எழுதி வச்சிருக்கீங்களே. அப்பா, நீங்க சொல்லுங்க, என் மனைவி செய்த தவற கோர்ட்ல சொல்லி நான் விடுதலையாயிருந்தா அது நியாயமா? இல்ல நம்ம குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக பழியெல்லாம் என் தலைமையில சுமந்துகிட்டு நான் ஜெயிலுக்கு போனேனே, இது நியாயமா? எதுப்பா நியாயம்? சொல்லுங்க சொல்லுங்க. நீ செய்ததுதான்பா நியாயம். உனக்கு ஏற்பட்ட பயங்கர அவமானத்தை பத்தி கூட கவலைப்படாத இந்த பரம்பரைக்கே பெரிய சேவை செய்திருக்க. புகழ் பெருமை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்தி இருக்கேன். You are great, my son. Great. அப்பா அப்பா, இதுதான்ப்பா தெய்வத்தினுடைய தீர்ப்பு. இது போதும். என் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி போச்சுப்பா. இனிமே நான் மனுஷனா தலைமுந்து நடமாடுவேன்பா. வர்றேன்பா, வர்றேன். நீங்களா? நீயா? எப்ப வந்தீங்க? இது ஓவிடா? ஆமா, ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கை நீட்டுற வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு உழைச்சி கான்ட்ராக்ட் ஆனேன். அதுல சம்பாதிச்சுட்டு பங்களா வாங்கினேன். வெரி குட். பத்திரிகையில இந்த வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கிறதா போட்டிருந்தது. ஆமா, வாங்கல. இது பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம், இது டைனிங் ஹால், அது சிக்கன் ஐ மீன் அது கிச்சன். ஆமா, உங்களுக்கா வீடு? எனக்கு உங்களுக்கு தான் கடல் போல வீடு இருக்கேன். நான் தனிமையை நாடி வந்திருக்கிறேன். தயவு செய்து மேற்கொண்டு அதை பத்தி ஒண்ணு கேட்க வேண்டாம். வாடகை என்ன கேட்கிறேன்? என்னங்க வாடகை பத்தி எல்லாம் உங்ககிட்ட எப்படி பேச முடியும்? நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி? பட் ஒன் திங், காலையில் ஒருத்தர் வந்தாரு, 5000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன், வாடகை 750 ரூபாய் தரேன்னாரு. நான் உங்ககிட்ட இந்த பணம் உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு பாக்கி கொடுங்க. எனக்கு அட்வான்ஸ் வேண்டாங்க. மாடியில காலேஜில் படிக்கிற ஒரு பையன் குடியிருக்கான். நீ எங்க இருக்க? நான் குடும்பத்தோட டி நகர்ல இருக்கேன். அப்போ வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு ராத்திரி நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்து ஜம்முன்னு குளிச்சு ரெடியா இருங்க. நான் வீட்டுல இருந்து டிஃபன் எடுத்துட்டு வரேன். Hello, Vasu Mama. How are you? Oh, quite okay. Oh, good, Ananda. Hi. Come on, baby. யார் பாரு? இவங்க வந்து ஆம்பளை பொம்பளை சேர்ந்து படிக்கிற காலேஜ்ல ஒருவேளை படிக்கிறவங்களா? ஒரு பாடங்களை எழுத வந்தாங்களா? ஒருவேளை காதலியா இருக்குமோ? பார்த்தா காதலி மாதிரி தெரியலையே.
இவங்களுக்கெல்லாம் ஏப்பா வீடு வாடகை கொடுக்குறேன்? மாசம் வாடகையை ஒழுங்கா கொடுத்துட்றான், சரி இருக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். சரி, நாளைக்கு நான் இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். ஐயோ, நீங்க எங்க காலி பண்றீங்க? அவனை காலி பண்ண சொல்றேன். கமான் கமான். எனக்கு பயமா இருக்கு. மல்லிகா, புதிய அனுபவங்கள் எப்பவுமே பயத்துலதான் ஆரம்பமாகும். அந்த பயமும் நாணமும் தான் பெண்களுக்கே தனி அழகு. இது உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நான் உன்னை சுத்தி சுத்தி வர்றேன். மல்லிகா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சேச்சா, நம்பலைன்னா இங்க வருவேனா தனியா? வெரி குட். என்ன நம்பினவங்களை நான் என்னைக்குமே கைவிடுறதில்ல. நான் ஒரு மடையை உனக்கு ஊட விட்டேன் பாரு. ஏயா, உனக்கு நேரம் காலமே தெரியாதா? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இங்க கூட்டிட்டு வர்றது நல்லா இல்ல. அது என் சொந்த விஷயம். இது உனக்கு சொந்த விஷயம். இந்த வீடு எனக்கு சொந்த வீடு. தயவு செய்து நீ வேற வீடு பாத்துக்கப்பா. யோ, கேட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்க, வாடகையே ஒழுங்கா தரேன். 500 ரூபாய் வாடகைக்கு 200 ரூபாய்க்கு தான் ரசீது தரீங்க. ஏதாவது தகராறு பண்ணீங்க, கார்பரேஷன் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தம்பி, உன் வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்காததா இருந்தாலும் கீழே இருக்காரு பெரியவர், அவர் என்னுடைய கிளாஸ்மேட், அந்தஸ்துல ரொம்ப உயர்ந்தவர். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கல. தயவு செய்து காலி பண்ணிட. ரொம்ப நல்லா இருக்கியா? நானும் வாடகை தரேன், அவரும் வாடகை தராரு. அவர் இஷ்டப்படி இருக்கட்டும், நான் ஏன் இஷ்டப்படி இருக்கேன்? என்ன கண்டிக்க அவர் யாரையா? சட்டப்படி நீ சொல்றது கரெக்ட். இருந்தாலும் விவகாரமும் கலகமும் நமக்கு தேவையா? ஓகே, இன்னும் ஒரு மாசத்துல காலி பண்ணி தொலைக்கிறேன். எனக்கு அவரை வீடு கிடைக்காது. கீழே போனா பெரியவர்கிட்ட சொல்லடி, மேல வந்தா இந்த பையன் நெத்தியில் அடி கொடுக்குறான். எந்த அடியை நான் தாண்டறது? அடி அடி அடி. என்ன சாப்பிடுறீங்க மேடம்? நான் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் கொண்டு வா. வேண்டாம், அது என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்காது. லெமன் ஐஸ்கிரீம் கொண்டு வா. Ladies and gentlemen, Mr. Tyagarajan going to sing for you. உட்காரடி, அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு. Hello, congratulations. Sir, autograph please. Autograph please. உங்களை நம்பி நான் எல்லாம் மீறி பழகிட்டேன். சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மல்லிகா, நான் சொன்ன சொல்லு தவற மாட்டேன். இன்னும் ஒரு மாசத்துல உன் கல்யாணம். ஓகே ராஜேஷ், நீங்க எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். எல்லாம் பேச்சோட சரி, செயல்ல ஒண்ணுமே இல்ல. ஏன் உங்க விருப்பப்படி நான் நடந்துக்கலையா? இன்னமும் உனக்கு அச்சமும் நாணமும் விலகலையே. மனைவியானவ படுக்காரையில தாசி மாதிரி நடந்துக்கணும். கணவனுடைய முழு ஆசையும் பூர்த்தி செய்யணும். ஓகே, கமான். யார் வேணும் உங்களுக்கு? யார் இருக்காருங்களா? இல்லையா, வெளியே போயிருக்காரு. நீங்க யாரு? நான் விநாயகா சங்கீத சபா செக்ரட்டரி. அப்படிங்களா? வாங்க 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 வாங்க. ஆமா, நீங்க யாரு? நானு தியாகோட பர்சனல் செக்ரட்டரி. உட்காருங்க. என்ன விஷயம்? டிசம்பர் 25ஆம் தேதி எங்க சபாவில ஆண்டு விழா. அப்போ நம்ம தியாகுடைய கச்சேரி வேணும். சிக்குதே. எது தேதி? 24ஆம் தேதி அண்ணன் கோலாலம்பூர்ல இருக்காரு. வந்துடலாமே பிளைன்ல. பினாங்கல கேக்குறாங்களே. எப்படியோ இந்த டேட் எனக்கு வேணும். ரேட்டை பத்தி கவலை இல்ல. இப்ப நாங்க ஆர்கெஸ்ட்ராவோட சேர்த்து 15,000 ரூபாய் வாங்குறோம். என்னது 10,000 ரூபாய் கொடுத்ததுதானே ஆஞ்சநேய சங்கீத சபா சொன்னாங்க. அது 6 மாசத்துக்கு முன்னால ஸ்ரீராமா சபாவில கேளுங்க. 15,000 ரூபாய் வாங்கி இருக்கிறோம். உங்களுக்கு கூட்டலையேன்னு நீங்க சந்தோஷப்படுங்க. இந்த பாருங்க, 5,000 ரூபாய்க்கு ரசீது கொடுப்போம். 10,000 ரூபாய்க்கு இது என்னது
தனி கணக்கு. ப்ரோக்ராம் அன்னைக்கு ஒரு 100 சாத்துக்குடி. என்ன வியாபாரத்துக்கா? இல்லங்க, புழிஞ்சி அண்ணனு கொடுக்கறதுக்கு. ரோட்டு ஸ்மூத்தா இருக்கணும் பாருங்க. இந்த காலத்து சாத்துக்குடி எல்லாம் 10 புழிஞ்சா கூட ஒரு டிராப் தானே வருது. அதுக்கப்புறம் 3 கிலோ பனங்கள் கண்டு. இந்த 3 கிலோ பனங்கள் கண்டா? அதுல தாங்க வம்பு. அவர் தனியா சாப்பிட மாட்டாருங்க, வாசிக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் பிச்சு 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 போய் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 12 டப்பா அமிர்தாஞ்சனம் வாங்கிக்கங்க. என்ன ஜனங்களுக்கா? வாசிக்கிறப்போ வயலின் வாசிக்கிறப்போ கை பேசுங்க அப்படி நீவி நீவி விடலாம் பாருங்க. ப்ரோக்ராம் தரக்கூடாது. அதுக்கப்புறம் நல்ல பசு நெய்ல செஞ்ச திருநெல்வேலி அல்வா 25 கிலோ. 25 கிலோவா? அடுத்த கச்சேரிக்கு சேர்த்தா கேக்குறீங்க? மியூசிக் பார்ட்டி எல்லாம் புள்ள குட்டி தாக்கு அனுபவிக்கட்டுமே பாவம். பால் ஐட்டம் சொல்லலையே சார். பாலை காய்ச்சி நாங்க கார்ல எடுத்துன்னு வந்து அது ததும்பி திரும்பி கீழே விழும். நீங்களே ஒரு டெல்லி பசு பிடிச்சி ஒரு 10 படி கறந்து நல்லா காய்ச்சி ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி மஞ்ச பொடிய தூவி போடலாமே. ஒரு 1/2 கிலோ கிராம்பு. பிரியாணி செய்ய போறீங்க? அண்ணன் பாடுறப்ப ஒன்னொன்னா போட்டா பிச்சுக்கும். எது? த்ரோட்டு பிச்சுக்கும். அப்படியா? எப்படியோ அந்த டேட் நமக்கு கிடைச்சி கச்சேரி சாம் சாம் கொடுத்துறேன். 3 மாசத்துக்குள்ள 2500. வாசு, என்ன அதெல்லாம்? அட்வான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்க புறப்படலாம். எதுக்கு சார்? நாங்க உங்க அட்வான்ஸ் ப்ரோக்ராம் அன்னைக்கு நீங்க 10,000 ரூபாய் கரெக்டா கொடுத்தா போதும். நான் ஃபுல் அமௌண்ட்டுக்கு ரசீது கொடுத்துறேன். வேற அனாவசியமா எனக்காக எந்த செலவும் நீங்க செய்ய வேணாம். ப்ரோக்ராம் அன்னைக்கு நானே என் கார்ல அங்க வந்து சேர்ந்துருவேன். ஆஹா ஆஹா ஆஹா. வாசு, நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சா? ஏன்பா அப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? நீ கேட்கறப்பெல்லாம் நான் பணம் கொடுக்குறேன். இன்னும் எவ்வளவு வேணாலும் பணம் கேளு கொடுக்குறேன். எனக்கு இப்படி கேட்ட பேர் உண்டாக்காதப்பா. உங்ககிட்ட நேரடியா பணம் வாங்கி செலவு பண்ணா அதுல ஒரு த்ரில்லே இல்ல. ரைட்ல லெப்ட்ல மாத்தி வாங்கினா சந்தோஷமா இருக்குது. வழக்கத்தை மாத்திக்கவே முடியல. பிச்சைக்காரத்தனப்பா. ஐயோ, மாத்திக்கிறேங்க. என்ன எந்த மாசமே காலி பண்றேன்னு சொன்னா பண்ணல. நான் அவனை காலி பண்ண வைக்கிறேன். அவனை என்ன பண்ணி காலி பண்ணி வைக்கிறேன்னு பாருங்க நீங்க. அவர் இருக்கிறப்ப ஏன்டா இப்படி அதிகம் பண்றீங்க? ராஜேஷ், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஸ்வீட் 16 சொல்றாங்களே, அதாவது 16 வயசு இனிமையான பருவம்னு. அப்படின்னா 16 வயசுக்கு மேல அந்த இனிமை குறைஞ்சிடுமா? 16 வயசுலதான் இந்த இனிமையான எண்ணங்களே ஆரம்பமாகும். அது வயசாக வளரும். மொத்தத்துல 15-16 ஆரம்பிக்கிற இந்த பருவகால இனிமை 24-25 வயசு வரைக்கும் நிற்கும். அதுக்கப்புறம் 24 இருந்து 40 வரைக்கும் பக்குவமான வயசு. கனவுகள்ல இருந்து விடுபட்டு நிதர்சனமான குடும்பம், குழந்தை, உலகம்னு பக்குவம் அடைகிற வயசு. 40க்கு மேல சில பேர் நாய் குணம்னு சொல்றாங்க, சில பேர் வாலிபம் திரும்புன்னு சொல்றாங்க. என்னமோ ஒரு தலைமுறை முழுக்க வாழ்ந்தவ மாதிரி பேசுறியே. உமா, நம்ம கேட்டும் படிச்சும் பார்த்தும் தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயமுமே அனுபவம் மூலியமா தெரியும் போதுதான் முழு நினைவு பெறும். உதாரணத்துக்கு, நீ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. அதை நான் முழுமையா அனுபவிக்கணும்னா அந்த படத்தை பார்த்தா தானே தெரியும். கரெக்ட். இப்போ உனக்கு என்ன வயசு? 20. வயசுக்கு மீறி பேசுறேன். நீ பக்கத்துல இருந்தா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உனக்கு வேற ஏதாவது சந்தேகமா? என்கிட்ட கேளு. கேட்கட்டுமா? ரஷ்யாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? ஸ்டாலினா பெர்லினா? என்ன கிண்டலா பண்ற? சரி, ரொம்ப நேரமாச்சு. நாளைக்கு சந்திக்கலாம். See you. Bye bye. Bye. ராஜேஷ், யாரு இது? ரொம்ப பிரமாதமா இருக்காளே. பெரிய இடத்து பொண்ணுடா. என்னுடைய அடுத்த லட்சியம். ஐ திங்க் இது என்னுடைய 25வது கேஸ், வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அதை நிறைவேற்றி காட்டிடுறிய. கை நிறைய பணம், கவர்ச்சியான உருவம், கனிவான பேச்சு, காரியம் ஆற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிற புத்திசாலித்தனம், இது எல்லாமே ஒருத்தங்கிட்ட இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த விஷயத்துல ஹாய் உமா. ஹாய். சர்ஜரி போட்டில நீ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். நீ ரொம்ப புத்திசாலி. நீ
ராஜேஷ், நான் ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கேன். ஆபத்தா என்ன? நான் உங்க குழந்தைக்கு தாயாக போறேன். உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. முட்டாள், சத்தம் போடாத. இத பாரு மல்லிகா, இதெல்லாம் லைஃப்ல சகஜம். என் எஸ்டேட்ல ஒர்க் பண்ற ஒரு கிளார்க்க உனக்கு மாப்பிளையா பார்த்து வச்சிருக்கேன். ராஜேஷ், சத்தம் போடாத. நானே செலவு பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நீ அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த உமானம் தான் போகும். இது அக்கிரமம். இல்ல, கெட்டிக்காரன் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறான், முட்டாள் சந்தர்ப்பத்துக்கு பலியாயிடும். நீயும் தந்திரமா நடந்துகிட்ட நான் சொல்றபடி கல்யாணம் நடக்கும். ஓகே, மனசை தளர விடாம தைரியமா வீட்டுக்கு போ. எனக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு. பாய். ராஜேஷ், என்னங்க இது என்ன அநியாயம்? அவனை வெளியே அனுப்புறியா இல்ல நான் வெளியே போட்டு? நீங்க எங்க வெளியே போறீங்க? இது உங்க சொந்த இடம் மாதிரி. அவனை நான் வெளியேற்றுறேன். இப்ப பாருங்க, பிச்சு பண்ணாரு அவனை. அடே அடே அடடே சின்ன பையா, அடே ராஜேஷ், என்ன 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 முதல்ல கதவு மூடு மூடு. ஏன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க? உன்னை நான் ரொம்ப கெஞ்சி கட்டுறேன்டா, காலி பண்ணிடு, இல்லன்னா விஷயம் விபரீதமாயிடும். பாக்குறாரு. ஏன் போனா நான் எப்படி வேணாலும் நடந்துக்குவேன். அதை கேட்கறதுக்கு நீங்களா யாரு? பொண்ணறியாத பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்களை கெடுத்து நடுத்தரவில் நிறுத்துறானே, அதை கண்டிக்க ஒவ்வொரு பொண்ணை பெற்ற காலப்பருக்கு உரிமை உண்டு சொல்லு. கேட்டியா? காலி பண்ணிடு. திடீர்னு வீட்டை காலி பண்ணுனா முடிகிற காரியமா அது? யாரையா காலி பண்றானா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரானா இருக்காரு? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? என்னையா ஏயா நீ மட்டும் பெரிய யோகினா? நீ கூட ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. உனக்கே இந்த வீட்டை வாடகைக்கு விட்டான்னு நான் என்னைக்காவது இந்த கிட்ட கேட்டிருக்கேனா? வார்த்தை அளந்து பேசல பல்ல உடைச்சிருவார். அடே, நீ பெரிய வீட்டுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு அடிப்படாத, மரியாதை வெளியே போய். அடச்சி போயா, உன் வீடு இல்லைன்னா எனக்கு 1000 வீடு இருக்கு. ரகனே வா போலாம். மிஸ்டர் தியாகராஜன், என்ன அவமானப்படுத்துறவங்களை பழிக்கு பழிவ. என் பேர் ராஜேஷ் இல்ல. கார் அனுப்புற, சாமான அனுப்பியா? அடே அது இல்ல, வேற. அதான் வேற டிசைன் எடுங்க. இது நல்லா இருக்குதே. இந்த டிசைனை பாருங்க சார், லேட்டஸ்ட். அம்மா வரலீங்களா? அம்மாவுக்கு இல்லப்பா, என் மகளுக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல சிகப்பா உயரமா இருப்பா. ஃபேண்டாஸ்டிக். இதை பேக் பண்ணுங்க. அண்ணா, என்ன தியாகம்? இன்னைக்கு உமாவோட பிறந்த நாள் தெரியுமே. காலையில பிரமாதமா கொண்டாடிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அவ பிறந்த நாள் விழாவில கலந்துகிட்டு அவளை வாழ்த்துக்கு எனக்கு இல்லை. நேர்ல பார்க்க முடியாட்டி போனாலும் அவன் 1000 காலம் வாழணும்னு ஆண்டவனை மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதோட நின்று இருக்கலாம். என்ன செய்யறது, பாடு மனசு கேட்கல. அண்ணா, இந்த புடவைய என் சார்பா நீங்க அவகிட்ட கொடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே வர சொல்லுங்க. நான் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடுறேன். பிளீஸ். என்ன டாடி? இத பத்தியாப்பா, உங்க அப்பாவுடைய அன்பு பரிசு. இதை உடனே கட்டிட்டு வாமா. எனக்கு தான் காலையிலேயே ஒரு மோதிரம் பிரசன்ட் பண்ணிட்டீங்களா டாடி? இது விசேஷ பரிசு. ஒரு தகப்பன் தன் மகனுக்கு ஒரு பரிசு கொடுக்கறது அவ்வளவு நல்லா இல்லை. அதனாலதான் அதற்காக இதை வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவு அழகா எனக்கு மேட்ச தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வெரி குட், தேங்க்யூ டாடி. இதை கட்டிட்டு வந்துடுறேன்.
அம்மா என்ன இந்த புடவை என்ன விலை? அம்மா பரிசா கொடுக்கிற பொருளுக்கு விலை கேட்கறது ரொம்ப பேட் மேனஸ். போய் கட்டிட்டு வாமா. அப்போ இது விலை மதிப்பில்லாத புடவை இல்லையா? நீங்க சொல்லலன்னா நானே பாத்துக்கிறேன். டாடி, இது என்ன விலை? அதான் பாத்தியே, அந்த விலை தான். அதான் என்ன விலை? நீங்க தானே வாங்குனீங்க. நான் தான் வாங்கினேன். அப்ப சொல்லுங்க. 700 சில்லற ரூபா. இதுல 970 ரூபாய் போட்டிருக்கு. போட்டிருந்தா அப்ப அதுதான் விலை. ஏன் முறைக்கிறேன்? கடைக்காரன் என் ஃப்ரெண்டாச்சே, அதே விலைக்கு வாங்குவேனா? கொஞ்சம் தள்ளி கொடுறான்னு கேட்டேன். 900 சில்லற விலை, 200 சில்லற தள்ளிக்கிட்டான். 700 சில்லறைக்கு வாங்கிட்டு வந்தேன். தள்ளி கொடுத்தாரா இல்ல சொல்லி கொடுத்தாரா? சரி, கோர்ட்ல தான் உங்க கேஸ் ஜெயிக்கிறதுக்காக போய் சொல்லுவீங்க. வீட்டுல கூட வா. தேவையா இது? இது எந்த ரூபத்துல எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நேருக்கு நேரா மூத்துல அடிச்சாப்புல நான் உங்களை வெறுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒளிஞ்சிருந்து உணவு கொண்டாட வந்திருக்காரே, கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான்னு நான் கேட்டதை சொல்லுங்க டாடி. நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய பிறந்த நாள எடுத்து குட்டி சோறாக்கிட்டாரு. இன்னைக்கு பூரா எனக்கு மூட் அவுட். டாடி, அவரை பார்த்தாலே அம்மா இறந்த நாள்தான் ஞாபகம் வருது. என் பிறந்த நாளை எப்படி கொண்டாட முடியும்? என்ன உமா? எங்க அப்பா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நம்ம காதலை பத்தி தான். நீ யாரு, எப்படி இருப்பேன்னு கேட்டாரு. அவர் உன்னை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள என்ன டாலிங்க அவசரம்? காதல் வாழ்க்கை கொஞ்ச நாள் நீடிக்கூடாத? உண்மையான அன்பு இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கலாம். உமா, போலாம். ஏன் உமா? வா, அப்புறமா சொல்றேன். உமா, யார் அவரு? அவரை பார்த்தோன்னு நீ ஏன் புறப்பட சொன்ன? அவரு என்ன பெத்தவரு. எங்க பெரியப்பாவை தான் நான் டாடி டாடின்னு கூப்பிடுவேன். அவரு எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா, அன்னில இருந்து நான் அவரை வெறுக்கிறேன். உமா, ஒருவேளை அவர் என்ன பத்தி ஏதாவது சொன்னா அதை நீ நம்பாத. ஒரு 4 நிமிஷங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை அவர் பார்த்துட்டாரு. நீ ட்ரிங்க் பண்ணுவியா? நோ, எப்பவா தான் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தொடவே மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். உமா, என்ன தியாகு? நான் உமாவை கூப்பிட்டேன். உமா, உமா, என்ன சிங்கம் கத்திக்குது? சிங்கத்துக்கு குறைக்க தெரியாது, அதனால தான் கடிச்சிக்குது. கிழவா, பணங்காற்று நரி சலசலப்பு கஞ்சாது. அது உங்களுக்கு தெரியுமா? உமா, நீ என்ன வெறுக்கலாம், அப்பான்னு கூப்பிட மறுக்கலாம். ஆனாலும் நான் அவனுடைய தகப்பன். நீ நல்லபடியா வாழணும். உன் எதிர்கால வாழ்க்கை எந்த விதத்தையும் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? நீ விரும்பினாலும் விரும்பாட்டி போனாலும் நான் என் கடமையை செய்தே தீரும். அந்த ராஜேஸ்வர பொறுக்கி அயோக்கிய பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குறவன். என் அனுபவத்துல நான் சொல்றேன், தயவு செய்து அவரை மறந்துடு. இதையெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? அந்த ராஜேஷ் கெட்டவரா இருந்தாலும் அவர் திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியே திருத்த முடியலனாலும் அதனால ஏற்பட பலனை அனுபவிக்க போறது நான் தானே. அதை பத்தி உங்களுக்கு என்ன? அண்ணா, அவ என்ன சொல்றா பாத்தீங்களா? அவனுடைய நம்பிக்கையாக நான் சொல்றேன். சரி, எனக்கு தான் உரிமை இல்லை, நீங்களாவது சொல்லுங்க. சொல்லுங்க டாடி. உமா நான் வளர்த்த பொண்ணு, அவ எந்த தப்பு செய்ய மாட்டா. அப்படியே இருந்தாலும் அவளை கண்டிக்கிற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு சொல்லுங்க. தியாகு, உமா எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிட்டா. உடனே சரின்னு சொல்றதுக்கு நான் ஒரு முட்டாள் இல்லை. விசாரிச்சு பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வரல அந்த ராஜேஷ் அப்படி ஒண்ணு கெட்டவன் இல்லை. ஏதோ குடிப்பழக்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். காலப்போக்கில் சரியா. அண்ணா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இல்லாட்டி இவ்வளவு தூரம் பதறுவனா? இட்ஸ் a rogue. அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஆமாம்மா, நீ சொன்னது அப்படியே நான் ஏத்துக்கிறேன். எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதை இழந்துறா. எனக்கோ என்ன சேர்ந்தவங்களுக்கோ எந்த ஒரு அவமானம் ஏற்படுற வகையில நான் நடந்துக்க மாட்டேன்.
அனாவசியமா கவலைப்படாதீங்க, நீங்க போகலாம். என் வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் ஆதியோடந்தமா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் அப்படி சொல்றேன். தயவு செய்து அவங்க கூட பழக வேணாம்னு சொல்லுங்க. தாத்தா, தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க, ராஜேஷ் எவ்வளவுதான் கெட்டவரா இருந்தாலும் கட்டின பொண்டாடியை அடிச்சு கொள்ற அளவுக்கு அயோக்கியம் இல்லை. உமா, அதிக பிரசங்கத்தனமா பேசாது. மத்தவங்க செய்யற தப்ப சுட்டி காட்டுறதுனால நாம செய்யறது நியாயமா போயிடாது. சரி தாத்தா, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். நீங்க கேளுங்க, மம்மி கேட்கட்டும், டேடி கேட்கட்டும், சித்தப்பா கேட்கட்டும், பாட்டி கேட்கட்டும். உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதைத்தான் செய்யணும்னு எனக்கு ஆத்திரம் வருது. நான் என்ன செஞ்சா அவருக்கு பிடிக்காதோ, நான் எப்படி எப்படி நடந்துகிட்டா இவருக்கு ஆத்திரம் வருமோ அப்படியெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒரு வீம்பு வருது. சுருக்கமா சொன்னா, என் வழியில இவர் குறுக்கிட்டா இவர் சித்திரவதை படணுங்கிறதுக்காகவே நான் தப்புகளை செய்வேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, நான் நல்லா வாழணும்னு இவர் விரும்பினா என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போக சொல்லுங்க. இல்லன்னா நான் உண்மையிலேயே நேசிக்கிற உங்க எல்லாருடைய வார்த்தையும் மீறி என்ன வேணும்னாலும் செய்வேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதுக்கு காரணம் நான் இல்ல, இவர்தான். என்ன அவமானப்படுத்தின மிஸ்டர் தியாகராஜனுடைய மக உமா இப்ப என்னுடைய புது காதலி, வெள்ளி விழா காதலி. என்ன பகைச்சதுக்காக மிஸ்டர் தியாகராஜன் அவமானப்பட்டு. ராஜேஷ், நீ ரொம்ப ஓவரா போற. உமா பெரிய எடுத்து பொண்ணு, அதுதான்டா எனக்கு அவசரம். பெரிய இடத்துல தவறு நடந்தா மூடி மறைக்கதான் முயற்சி செய்வாங்க, வம்பு வராது. எப்படா நம்ம ஐடியா? எனக்கு என்னமோ இது பிடிக்கல. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் செய்யாம இருக்கிறதா? ராஜேஷ் எவ்வளவு கெட்டவங்கிறது உனக்கு தான் தெரியும். அவன் ஒன்ன மட்டும் இல்ல, உன்ன மாதிரி எவ்வளவோ பெண்களை கெடுத்திருக்கான். இப்போ என் மகளுடைய வாழ்க்கையும் பாழாக்கிடுவான் போல இருக்கு. அவன் யாரு, எப்படிப்பட்டவங்கிற உண்மையை நீதாமா நிரூபிக்கணும். அவனுடைய அயோக்கியத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். ஐயா, நான் அறிவில்லாம கெட்டு போனாலும் இப்போ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருந்தி வாழறேன். ராஜேஷை காட்டி கொடுக்கறதுக்காக உண்மையை சொன்னா என் வாழ்க்கை பாழாயிடும். இந்த பாருமா, நீ பப்ளிக்கா சொல்ல வேண்டாம், என் மக கிட்ட மட்டும் சொன்னா போதும். அவர் வர நேரமாச்சு. நடந்தது மறந்துட்டு நிம்மதியா இருக்கிற என் வாழ்க்கைய தயவு செஞ்சு கேட்கிறாங்க. ராஜேஷ், என் மக உமா கூட பழகிறத இன்னையோட விட்டுடு. மறுபடியும் அவ கூட ஒண்ணு நான் பார்த்தேன். ஜாக்கிரதை. இந்த வீடு எப்படி? ரொம்ப நல்லா இருக்குல்ல? 2000 ரூபாய் வாடகை. ராஜேஷ், இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எல்லாம் அல்ப கிராக்கியா வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பெரிய இடத்து பொண்ணுங்க தான். சார், அனாவசியமா ஆத்திரப்படாதீங்க. நான் ஒரு நாள் கூட உமா வீட்டுக்கு போய் அவளை கூப்பிட்டது இல்ல. அவதான் என் கூட வர. நீங்க தடுக்கிறதா இருந்தா அவ என் கூட வராம தடுங்க. சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவ உன்னை பெரிய சத்தியம் வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கா. உன்னை பத்தி எனக்கு இல்ல தெரியும். மறுபடியும் உன்னை வான் பண்றேன். உன்னால என் மகளுக்கு ஏதாவது கெடுதல் ஏற்பட்டுச்சு, உன்னை கொலை செய்ய கூட நான் தயங்க மாட்டேன். கொலை பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லியா தரணும்? அதான் கைவந்த கலையாச்சே. நான் கொலகாரம் தான்டா. 2வது கொலையை செய்யறதுனால மறுபடியும் எனக்கு புதுசா கொலகாரன்னு பேர் வர போறதில்லை. புரிஞ்சுதா? இன்னைக்கு சாயந்தரம் என் ஃப்ரெண்டு ராஜேஷ் பர்த்டே பார்ட்டி. கண்டிப்பா வர சொல்லிருக்காரு. போயிட்டு வரட்டுமா டாடி? உமா, உன் கல்யாண விஷயமா தாத்தா கிட்ட நான் பேசிருக்கிறேன்.
என்னதான் நீ ராஜேஷ் விரும்பினாலும் கல்யாணத்துக்கு முன்னால அவரை அடிக்கடி பாக்குறது அவ்வளவு நல்லது. டாடி 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 எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிருக்காரு. நான் போலன்னா நல்லா இருக்காது டாடி. சரி போயிட்டு ராத்திரி 9 மணிக்குள்ள கரெக்டா திரும்பி வந்தோம். தேங்க்யூ டாடி. தேங்க்யூ. ஏன் இவ்வளவு லேட்டு? பாத்தியா எல்லாம் உனக்கா காத்துட்டு இருக்காங்க. கம் கம். ஒரு டபுள் சவுண்ட் கொண்டா உனக்கு கூல் ட்ரிங்க் கொண்டு சொல்லுங்க. ஓகே நான் ராஜேஷோட ஃப்ரெண்டு. இங்க எதுக்காக வந்தேன்? வர வர அவனுடைய அக்கிரமம் அதிகமாகிட்டே இருக்கு. என்னால பொறுக்கவே முடியல. அப்படின்னா அவங்க கூட சேர்ந்திருக்க விலகி. இனிமே நான் அவன் கூட சேர போறது இல்ல. இன்னைக்கு அவன் வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அதுல உங்க மகளும் கலந்துக்க போயிருக்கா. அங்க ஏதாவது விபரீதம் ஏற்படுமோன்னு எனக்கு தோணுது. அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஒரே சிரிப்பா வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தெரியுமா? நல்லா சரி. வாழ்நாள்ல சந்தோஷமான நாளே இதுதான். சரி, இவர் கரெக்ட் ராஜேஷ். குறும்பு உமா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஓ ராஜேஷ், எனக்கு டைம் ஆச்சு. எங்க பெரிய பத்தியோட வர நான் போனோம். என்ன ராஜேஷ்? என்ன அவசரம்? உமா, இதெல்லாம் கூடாது. என்னது? உமா, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கூடாது. என்ன இது? இன்பத்துக்கு அச்சா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ராஜேஷ், இந்த விளையாட்டுல வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்னது? கல்யாணத்துக்கு அப்புறமா? எனக்கு தான் கல்யாணமே கிடையாது. எனக்கு எப்பவுமே முதல் 20 மைசூட்டி. ராஜேஷ், வாடி.
என் உடலோடையும் உள்ளத்தோடையும் நல்லா புரிஞ்சுக்கோ. என்னுடைய 25வது எச்சில நீ. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரில நடக்குமா? ஒவ்வொரு வினாடியும் உனக்கு ஆபத்து தான். உமா, இப்ப நான் சொல்றபடி கேள். ராஜேஷ் என்ன கெடுக்க முயற்சி பண்ணா அதை பார்த்துக்கிட்டு இருந்த எங்க அப்பா. நீ அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஆளு குத்தி கொலை செஞ்சுட்டான்னு சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் உயிரையே வச்சிருந்தோம். உமா, இப்ப போலீஸ்காரங்க வருவாங்க. அவங்க வந்து உன்னை கேட்டா அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தானோ அதே மாதிரி நீ சொல்லணும். சத்தியமாக சொல்லி தீரணும். முடியாது. உங்க வார்த்தையை நான் மதிக்கல. நீங்க என் மேல வச்சிருந்த அன்பை நான் பொறுத்துக்கல. உங்களை நான் அப்பாவை கூப்பிட கூட மறுத்தேன். வேண்டாம், நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் தடை அனுபவிக்கணும். வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. யாராவது வந்து போறாங்க. கொலகாரம் பெத்த பொண்ணு கொலை அறியாதா இருப்பான்னு நாளைக்கு ஊரே உன்னை பார்த்து கேவலமா பேர். அது மட்டும் இல்ல, உன்னை ஆசையோட வளர்த்த பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா, சித்தப்பா எல்லாரும் மனசுடைஞ்சு போயிடுவாங்க. நான் தான் ஏற்கனவே கொலைகாரனாச்சே. அம்மா, இப்ப நீ எதுக்காக எனக்கு கொலை பண்ண? மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக. ஞாபகம் வச்சுக்க, மானத்துக்கு ஒரு பங்கு ஏற்படும் போது ஒண்ணு உயிரை எடுக்கணும், இல்ல உயிரை விடணும். கொலைகாரங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டு நடைப்பணமா இத்தனை நாளா ஒன்னையே ஏமா நான் சுத்தி சுத்தி வர்றேன். நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்காகமா கொலைகாரிங்கிற பட்டத்தோட நீ ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா என் மனசு வெடிச்சு நான் செத்து போயிடுவா. செத்து போ, சொல்லுபடி செய்.
தன் மகள் உமாவை ராஜேஷ் கெடுக்கவிருந்த சமயத்தில் அவளை காப்பாற்றுவதற்காக ராஜேஷை உணர்ச்சி வசப்பட்டு தியாகராஜன் கொலை செய்து விட்டார் என்று மிஸ்டர் ரங்கராஜன் வாதாடுகிறார். இதை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. ராஜேஷ் உமாவை கெடுக்க முயன்றான் என்பதற்கு ருசுவில்லை. உமாவே விரும்பி அங்கு சென்றிருக்கிறாள். அதற்கு ராஜேஷின் பல நண்பர்களின் சாட்சியம் இருக்கிறது. அதற்கு முன்பே ராஜேஷ் வீட்டிற்கு சென்று என் மகளுடன் பழகினால் கொலை செய்வேன் என்று ராஜேஷை தியாகராஜன் மிரட்டியிருக்கிறார். அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். ராஜேஷுடன் பழகக்கூடாது என்று அவர் தன் மகளெல்லவா கண்டித்திருக்க வேண்டும். ஆக தன் மகள் உமாவுடன் ராஜேஷ் பழகுவதை விரும்பாத தியாகராஜனுக்கு ராஜேஷ் மீது கொலை வெறி இருந்ததென்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிறது. ஆகையினால் இபிகோ 302வது செக்ஷன் படி மிஸ்டர் தியாகராஜனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். சந்தோஷமா அனுப்பிச்சு வைமா. இதே போனால் சரி, அப்பா மேல ஆணே இதை நீ சொல்லவே கூடாது. அம்மா, தாத்தா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா பல்லாண்டு வாழ. செய்த தவறையை திரும்ப செஞ்சு எங்களெல்லாம் வெளியே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் கலப்பு திருமணம் செஞ்சுட்டப்போ ஏதோ கொலை நடந்த மாதிரி குடும்ப கௌரவமே பாழா போச்சுன்னு திட்டிங்க. இன்னைக்கு எங்க கௌரவம் என்னாச்சு? அம்மா, போயிட்டு உனக்கு ஏன்பா இப்படி எல்லாம் கொடுமை நடக்குது? ஒரு ஈ எறும்பு கூட தீங்கு நினைக்க மாட்டீங்க. ஏன் மறுபடியும் கொலை பண்ண? திரும்பி வரும்போது நான் இருக்கிறேனோ இல்லையோ, ஆனா டைரி இருக்கும்.